உச்ச நீதிமன்றத்தின் சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் மக்களாட்சி மாண்புகளை காத்து நின்ற முதல்வரை வாழ்த்துகிறோம். இருக்கக்கூடிய விசேஷ அதிகாரமான ஆர்டிகல் 142 அடிப்படையில் இவற்றையெல்லாம் சட்டமாக்குகின்ற அங்கீகாரத்தை இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எப்படி ஆர்டிகல் 356க்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழக்காக அமைந்ததோ, இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. எனவே இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவின் தவிர்த்து ஏனைய தோழமை கட்சிகள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு பக்கத்தில் நின்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா மட்டும் இவற்றுக்கான கருத்தை தெரிவிக்கவில்லை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை. எனவே இவர்கள் இருவரும் மக்களின் மகிழ்ச்சிக்கு எதிர்புறமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு இனிப்புகளை சட்டப்பேரவை வளாகத்திலே வழங்கி எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.